செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, உப்பள பணிகள், அனைத்து பொது பணிகள், மழை மற்றும் வானிலையை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய அனைத்து பணிகளுக்குமான முன் எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 பிப்ரவரி 10 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இதுல என்ன முன்னெச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு தூறல் நனைக்கும் மழை இப்பொழுது வருகிறது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதியிலிருந்து ஒரு வாரத்திற்கு மழை வானிலை நிலவ போகிறது. ஆகவே அது குறித்த முன்னெச்சரிக்கையும், அதுல கனமழை பொழிவும் சில மாவட்டங்கள் மிக கனமழை பொழிவும் இருக்க போகிறது. அது எந்தெந்த மாவட்டங்கள் குறித்த அறிவிப்பையும் இதில் வழங்க இருக்கிறேன். ஆக வங்கக்கடலிலே அடுத்தடுத்த நிகழ்வுகள் பிப்ரவரியில் வரும், மார்ச்சிலும் இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய 13ஆம் தேதி ஒரு நிகழ்வு வருகிறது. அது நனைக்கும் மழைப்பொழிவை தர இருக்கிறது. ஆரம்பத்தில் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு என்று அறிவித்திருந்தோம். பிறகு வேதாரண்யம், கோடியக்கரை முனை மற்றும் அதே போல ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் இன்றைய நிலையில 13ஆம் தேதி மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்களிலே லேசான மழையையும் நனைக்கும் மழை ஆங்காங்கேயும் தூறல் மழை சற்று பரவலாகவும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அறுவடை தானியங்களை நனைக்கும் என்பதற்கான முன் எச்சரிக்கை. 13ஆம் தேதி அறுவடை பணியை ஒத்தி வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் தேதி அறுவடை செய்த வைக்கோலை திரட்டாமல் விட்டுவிடாதீர்கள். 13ஆம் தேதி, அதாவது 12ஆம் தேதி அறுவடை பண்ணியிருப்பீங்க, 13ஆம் தேதி வைக்கோலை அள்ளலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் ஒரு சில இடங்கள்ல நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த இடத்தை ஒதுக்கிவிட்டு கூட போகும். அனைவருக்குமான மழை அல்ல, ஆங்காங்கே தூறல் நனைக்கும் மழை, ஒரு சில இடங்கள்ல லேசான மழை என்ற தகவலை அறிவித்துவிட்டு, தொடர்ந்து இந்த மாத இறுதி வாரத்தில் 20ஆம் தேதிக்கு மேல் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டை நெருங்கி ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ ஒரு மண்டலமாகவோ தமிழ்நாட்டு கரையை நெருங்கி செயலிழந்து மேற்கு நோக்கியோ தென்மேற்கு நோக்கியோ பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரப்போகிற நிகழ்வு தீவிரத்தன்மையை பொறுத்துதான் அமையும். தாழ்வு மண்டலமாக வந்தால் தாழ்வு மண்டலமாகவே, அதாவது ஒரு தீவிர தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டிப்ரெஷனா உருவானா வட தமிழ்நாடு கடந்து கர்நாடக வழி அரபிக்கடல் போகும். ஒரு டிப்ரெஷனாக இருந்தால் அது செயலிழந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக மத்திய தமிழ்நாடு வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு நோக்கி போகும். ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக நெருங்கினால் ஒரு தாழ்வு பகுதியாக செயலிழந்து டெல்டா கரையை ஒட்டிய தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும். வருவது தாழ்வு பகுதியாக இருந்தால் மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் வழியாக நகரும். ஆக எது எப்படியோ வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள் வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாடு நெருங்கி விலகப் போகிற நிகழ்வு என்பதை மட்டும் நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆக இது பிப்ரவரி மாதம் பனிக்காலம், மூடு பனிக்காலம், மழை பெய்யாது என்று நினைத்து உங்களுடைய அனைத்து வேளாண் பணிகளிலும் மெத்தனமாக இருந்து விடாதீர். முதிர்ந்த நெல் தானியங்கள் இருந்தால் 19ஆம் தேதிக்குள் அறுவடை செய்து விடுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் 19ஆம் தேதியில் உங்கள் தானியம் முதிராவிட்டால் 20ஆம் தேதி வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை செய்யுங்கள். ஓகே, இன்னும் அதையும் தாண்டி இந்த மாத இறுதியில் தான் எங்க தானியம் முதிரும், அறுவடைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ஆகும் என்றால் தயவு செய்து அச்சப்படவோ பீதியடையவோ வேண்டாம். வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள். வரக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மை அறிந்து அதற்கேற்ற முன்னேற்பாடுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக மழை இருந்தால் வடிய விட வேண்டும். ஒருவேளை அது மழை இருந்தாலும் அது லேசான ஒரு காற்றுடன் தான் அந்த மழை இருக்க வாய்ப்பு இருக்கு. லேசான காற்று,
நிகழ்வு நெருங்கும் போது கூட லேசான ஒரு காற்றோட தான் சாரல் மழையாக சில நாட்கள் இருக்கும். ஆகவே இவையெல்லாம் ஒரு முன் எச்சரிக்கைக்காக அறிவிக்கிறேன். ஆக எதற்காக சொல்றேன்னா, வானிலை அறியாமல் அறுவடை பணியை தொடக்கி விடக்கூடாது. திடீரென்று 12ஆம் தேதி அறுவடை பண்ணுவீங்க, 13ஆம் தேதி வைக்கோல் இல்லாம போட்டீங்கன்னா நனைஞ்சிரும். சில பேர் காலையில மழை இல்லைன்னு 13ஆம் தேதி அறுவடை பண்ணிட்டு இருப்பீங்க, மதியம் மழை வந்துடும். சில இடங்கள் தான், கடலோரம் தான். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேல தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அது மழை தெரிகிறது. வழக்கமாக காற்று சுழற்சி தான் வரும் இந்த நாள்ல, அதுவும் இலங்கை தான் வரும். பெரும்பாலும் ஒரு வட்ட வடிவத்தில் சுழன்று கொண்டு ஒரு தீவிர நிகழ்வாக தமிழ்நாடை அதுவும் பிப்ரவரி இறுதி வாரத்துல நெருங்கியதே கிடையாது. இப்படி பிப்ரவரி இறுதி வாரத்துல ஒன்று நெருங்குவது இதுவே முதல் முறை. அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு மழை பொழிவை கொஞ்சம் கூடுதலாக கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அறுவடை விவசாயிகள் அப்டேட்ஸோட இணைந்திருந்து வானிலை மாறுதல் துல்லியம் அறிந்து அறுவடை பணிகளை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். விதைப்பு பணியும் அதே போலதான். இன்றைக்கு வரைக்கும் நீங்க எள் விதைக்காமல் இருக்கலாம். சில பேர் நிலக்கடலை விதைத்து முளைத்து விட்டது, நன்றாக வளர்ந்து விட்டது, அவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் தேவை, அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைய தேதி வரை விதைக்காமல் இருக்கலாம். விதைக்கலாமா என்று கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதிக மழை பெய்தால் எள் போன்றவை தாங்காது, எள் மற்றும் சில தானியங்கள். ஆகவே கொஞ்சம் தாமதித்து விதைக்கலாம் என்பது என்னுடைய யோசனையாக இருக்கிறது. மேட்டு பகுதியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன். ஆனால் வரக்கூடிய 20லிருந்து 28ஆம் தேதிக்குள் 4-5 நாட்கள் நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கும் கண்டிப்பாக 2-3 நாட்கள் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நிகழ்வு எந்த இடத்தில் நெருங்க இருக்கிறது, எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்க போகிறது, கண்டிப்பாக குறைந்தபட்சம் தாழ்வு அல்லது தீவிர தாழ்வு பகுதியாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர தாழ்வு என்றாலே கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம்லாம் மழைப்பொழிவோட அளவுல ஏற்ற இறக்கம் இருக்கும். ஆகவே நிகழ்வு உறுதி, தமிழ்நாடு நெருங்குவது உறுதி, இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு கண்டிப்பாக மழைப்பொழிவை கொடுப்பது உறுதி. உப்பள பகுதிகளை பொறுத்த வரைக்கும் உப்பு பாத்திய வேதாரண்யம் பகுதியில் கொஞ்சம் பாதிக்கும் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுக்கலாம். உப்பு பாத்தி நாம மழை நிகழ்வுக்காக நாம பணியை செய்யாமல் இருந்தால் கோடை காலத்திற்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புல உப்பு உற்பத்தி செய்யலாம் என்று நாம ஒரு யோசனை சொல்லி இருந்தோம். அதே நேரத்தில் பிப்ரவரி இறுதியில நிகழ்வு இருக்கு, மார்ச்ல 2 நிகழ்வு இருக்குன்னு சொல்லித்தான் உங்க பணியை தொடங்குங்க, உங்களுடைய முடிவுக்கு விட்டு விடுகிறேன் என்று சொன்னேன். அப்படி இருக்கையில இப்பொழுது பிப்ரவரி இறுதி நிகழ்வு வர இருக்கிறது. பிப்ரவரி இறுதி நிகழ்வோட தீவிரத்தன்மையை பார்த்தால்தான் மார்ச் 2 நிகழ்வோட தீவிரத்தன்மையை அறிவிக்க முடியும். கண்டிப்பா இது தீவிரமாக இருந்தால் மார்ச்லயும் மழை நிகழ்வு தீவிரமாக இருக்கும். இதோட தீவிரத்தன்மையை பொறுத்து தான் மார்ச் 2 நிகழ்வை சொல்ல முடியும். மார்ச்ல கண்டிப்பா ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வாக இருக்கும். ஆக இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலையும் நிகழ்வு இருக்கு, மார்ச்ல ஒரு நிகழ்வாது இருக்கு, ஏப்ரல் மேல மாதத்துக்கு ஒரு நிகழ்வு இருக்கு, வெயிலும் இருக்கு. வெயில் சராசரி வெயில் 102, 104 வரைக்கும் போகும், அவ்வளவுதான். அதை தாண்டி போகாது. போனால் 105 வரைக்கும் போனால் அது ஏதாவது ஒரு நாள் இருக்கும். மாத இறுதியிலையும் மே மாத இறுதியிலையும் மழை முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை. ஆக மே மாதத்தில் வெயிலும் இருக்கு, மழையும் இருக்கு, தாழ்வும் இருக்கு. ஆக எல்லாம் கலந்த இந்த ஆண்டு கோடை இருக்கும். ஆகவே அனைத்தையும் கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு உங்களுடைய உப்பள பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அறுவடை பணிக்கு முக்கியமாக 20, 21ஆம் தேதி மழை தொடங்கும். கண்டிப்பா 22, 23, 24, 25ஆம் தேதி எல்லாம் மழை வானிலை என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 13ஆம் தேதி தூறல் நனைக்கும் மழை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இவை கருத்தில் கொண்டு இதுவரை வானிலை அறிக்கைக்குள் வராமல் பனி பெய்கிறது, வெயில் அடிக்கிறது, நட்சத்திரம் இருக்கிறது, நிலா இருக்கிறது என்று மழை பெய்யாது என்ற நினைவுடன் வானிலை அறியாமலே அறுவடை பணிகளை 13ஆம் தேதிக்கு வைத்திருப்பார்கள், 22, 23, 24, 25 தேதிகளில் வைத்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் மழை இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி அதற்கேற்ற திட்டங்களை வகுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 13 கூட நனைக்கும் மழை தான், ஆனால் 20 தேதிக்கு மேல் வரக்கூடியது வலுவான மழை. 22, 23, 24, 25 கண்டிப்பா நல்ல மழை காத்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
பதட்டமோ பீதியோ அடைய வேண்டாம். 20ஆம் தேதிக்கு முன் முதிர்ந்திருந்தால் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்கள். அந்த தேதியில் முதிராவிட்டால் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். மழை பொழிவின் அளவையும் மழையோட தீவிரத்தன்மையையும் ஆலோசனைகளும் வழங்குகிறேன். அதற்கேற்ற திட்டங்களை வகுத்து கொண்டு வானிலையிலிருந்து விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.